ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பிகினர் சீரிஸ் எபிசோட் 15 இன்ஸ்டன்டான சாஃப்டான ஒரு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசை மாவு இல்லாத டைம்லலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவு அவல் சேர்த்துக்கணும். அவல நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு வச்சுக்கோங்க. திக்கான அவல், தின்னான அவல் எது வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஊற வச்சு அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். கூடவே இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து, மாவ நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் அரைச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துருக்கணும். இப்போ இத அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. மீடியம்ல தான் இருக்கணும். இப்போ நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு கன்சிஸ்டன்சி பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும். இதுல நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால ஒரு 15 நிமிஷம் மட்டும் இது ஊறணும். இத ஒரு மூடி போட்டு வச்சிரலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு ரவை எல்லாமே நல்லா ஊறி, மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க. மாவோட கன்சிஸ்டன்சி நார்மலான தோசை மாவு பதத்துல தான் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியா இருந்ததுன்னா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மாவ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு நீங்க தோசை ஊத்திக்கலாம். இப்ப நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட கன்சிஸ்டன்சி பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்ப நம்ம உடனே தோசை ஊத்த ஆரம்பிச்சிரலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மாவ ஊத்திக்கோங்க. ஸ்டவ்வ மீடியம் ஹீட்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப மெல்லிசா ஊத்தக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமா ஊத்திக்கோங்க. நீங்க ஊத்துன உடனேயே நல்லா இந்த மாதிரி பபிள்ஸா வர ஆரம்பிக்கும். இந்த டைம்ல இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இத ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்லயே 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடுங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அது எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. இப்ப நம்ம இத எடுத்துரலாம். இதே மாதிரி நம்ம எல்லா தோசைகளையுமே ஊத்தி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளான, டேஸ்ட்டான, இன்ஸ்டன்டான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.